கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுகொண்ணாவ ஹிங்குல கலேத்தன்ன பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்துடன் கூடிய வீட்டின் மீது கட்பாறைகளுடன் மண்மேடு நேற்று காலை சரிந்தது. அனர்த்தம் இடம்பெற்ற போது வர்த்தக நிலையத்துக்கு வருகை தந்திருந்த சிலரும் ஊழியர்களும் வீட்டில் வசித்தவர்களும் மண்மேட்டுக்குள் சிக்கினர். பிரதேச மக்களும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் இணைந்து முன்னெடுத்த மீட்புப் பணிகள் நேற்றிரவு வரை 11 மணித்தியாலங்களாக தொடர்ந்தன. எவ்வாறாயினும் இந்த அனர்த்தத்தில் 6 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுடன் மீட்கப்பட்ட 4 மாவனில்ல ஆதர வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மண்மேடு சரிந்து வீழ்ந்தபோது வர்த்தக நிலையத்துக்கு வருகை தந்த 7 பேர் உள்ளிட்ட 10 பேர் இருந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அனர்த்தம் இடம்பெற்ற போது அவசர தேவை காரணமாக வெளியில் சென்றமையினால் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரான 40 வயதுடைய குழந்தைவேல் ரகுநாதன் சசிதரன் உயிர் தப்பினார். அனர்த்தத்தில் அவரது தந்தையான 66 வயதுடைய ராசலிங்கம் கருணாகரன், 39 வயதுடைய மனைவியான நிஷாந்தினி கருணாகரன் ஆகியோர் உயிரிழந்தனர். காயமடைந்த அவரது தாய் மாவனெல்ல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இவர்களை தவிர வலிகல்ல வீதி கல்லமுனவைச் சேர்ந்த 31 வயதுடைய லஹிரு மதுஷங்க சமரகோன், கடுகண்ணாவ பலவதகமவைச் சேர்ந்த 60 வயதுடைய லிண்டன் ஜானக குமார ஜெயசிங்க, எமிலிபிட்டியவைச் சேர்ந்த 43 வயதுடைய ருவன்குமார் அபேசிரி சமரநாயக்க, கம்பளையைச் சேர்ந்த 33 வயதுடைய குணரத்ன முத்தியன்சல் ஆகிய புலிஸ்தி பண்டார ஆகிய 4 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் இறுதிக் கிரியைகளுக்காக தலா 1 லட்சம் ரூபாவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் பூத உடல்கள் கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனையின் பின்னர் இன்று பிற்பகல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. சிற்றுண்டி சாலையில் தொழில் புரிந்த வட்டப்பல பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய மீகஹ கெதர சம்பத் பண்டார ஜாரத்ன, பிலிமத்தலாவையைச் சேர்ந்த 33 வயதுடைய லஹிரோ ரோமேஷ் ரத்நாயக்க, ருச்சுர திலான் முனசிங்க, தந்துரை ஹாலியத்தவைச் சேர்ந்த 56 வயதுடைய சந்திரிகா நிஷாந்தி ஆகியோர் அனர்த்தத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இடிபாடுகளுக்கிடையே சிறு நீரோடை செல்வது இன்றைய ஆய்வின் போது கண்டறியப்பட்டதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் மேலும் மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிர்வாகத்தினால் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே மண் சரிவு ஏற்பட்ட கடை மற்றும் அதற்கு மேலுள்ள வீடு கட்டப்பட்டுள்ள இடம் 2015ஆம் ஆண்டு மே மாதம் இவ்வாறு காணப்பட்டது. 2021 செப்டம்பர் மாதமளவில் குறித்த வீடு மற்றும் கடை என்பன இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு மேல் மேலும் சில கட்பாறைகள் இருக்கின்றன. அது மிகவும் நிலையற்ற தன்மையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முதலில் அந்த இடத்திலுள்ள பாறைகளை தகர்த்தி அகற்ற எதிர்பார்த்துள்ளோம். அதன் முதற்கட்ட பணிகளை செய்வதற்காக குழு ஒன்றையும் நியமித்துள்ளோம். தற்போது நிலவும் வானிலையுடன் இது மிகவும் ஆபத்தான விடயமாக காணப்படுகிறது. ஏனெனில் இதனை மேற்கொள்ள முடியாமல் உள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து ஏற்பட்ட அபாய நிலைமையை கவனத்தில் கொண்டு கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுகொண்ணாவ வரையான பகுதியை மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலைமை தொடர்பான அறிக்கை கிடைக்கும் வரையில் குறித்த வீதி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என போக்குவரத்து மற்றும் பெருந்தற்கள் பிரதியமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இதனிடையே மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு மேற்பகுதியில் முன்னெடுக்கப்படும் ரயில் சேவையை மட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலையக மார்க்கத்திற்கான ரயிலின் வேகம் வரையறுக்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இணைந்து குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். ரயில்கள் அங்கு வேகமாக செல்லும் போது அதிர்வு ஏற்படுகிறது. இதனால் அங்கு நிலையற்ற தன்மை காணப்படுகிறது. இதனால் ரயில்களின் வேகத்தை கட்டுப்படுத்தியுள்ளோம். இவ்வாறான அனர்த்தம் இனி ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இது தொடர்பில் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன கருத்து வெளியிட்டார்.
புவியியலாளர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் கொழும்பிலிருந்து வரும்போது கடுகண்ணாவை ஹிங்குளவிலிருந்து மேல் நோக்கி செல்லும் இந்த பாதையின் இருபுறத்தையும் விசேடமாக கொழும்பிலிருந்து வரும்போது பாதையின் இடது பக்கத்தை கவனமாக அவதானிக்க வேண்டும். புவி சரிதவியலாளர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் இதனை பார்வையிட்ட பின்னர் இவ்வாறான இடங்களின் நிலைத்தன்மை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இங்கு சரிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் மதிப்பீடு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடும். இதனிடையே மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கண்டி நோக்கி செல்லும் பிரதான வீதியின் ஓரத்தில் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் வீதியின் அடியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சந்தேகிக்கின்றது. வீதியின் ஒரு பக்கத்தில் உள்ள பகுதி ஏற்கனவே ஓரளவு உடைந்து சிறிது சேதமடைந்துள்ளது. எனவே பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போதைய அவதான நிலைமைக்கு மத்தியில் மறு அறிவித்தல் வரை வீதி மூடப்பட்டுள்ளமையினால் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊழியர் குழாமை பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்காக விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு ரயிலில் செல்ல முடியும். ரம்புக்கணைக்கு சென்று இகலக்கோட்டை ரயில் நிலையம் ஊடாக கண்டிக்கு செல்ல முடியும். அவ்வாறு செல்வோர் உள்ளனர். அதே போன்று தனிப்பட்ட வாகனங்களில் மாற்று வழிகளை பயன்படுத்தி செல்ல எதிர்பார்க்கும் சிலரும் உள்ளனர். அவ்வாறானவர்கள் அதே வழியில் தமது பிள்ளைகளை கூட்டிச் சென்று பரீட்சைக்கு தோற்ற வையுங்கள். பொது போக்குவரத்தை நம்பியுள்ள வேறு வழியில்லாத மாணவர்கள், அதாவது மாற்று வழிகளையோ அல்லது ரயில்களையோ பயன்படுத்த முடியாதவர்களுக்கு மாணவர்கள் அவர்களின் இருப்பிடத்துக்கு அருகிலுள்ள பரீட்சை நிலையத்துக்கு பரீட்சைக்கு தோற்ற ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். நாம் அனைத்து பிள்ளைகளிடமும் கோரிக்கையொன்றை முன்வைக்கின்றோம். இந்த தொலைபேசி இலக்கங்களை நினைவில் வைத்திருங்கள். 117 எனும் துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது 01136681119 அல்லது 0113668026 அல்லது 0113668032 அல்லது 0113668087 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி மாணவர்களும் ஆசிரியர்களும் தமக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும்.